பொட்டம்மாள் எல்லாருக்குமே தெரியும், விடுதலை புலிகளுடைய உளவு பிரிவு தலைவர். பல்வேறு கட்டளை தளபதிகளுக்காக முதலில் ஒரு ராணுவ முகாமை புலிகள் 1996 தான் முல்லைத்தீவு ராணுவ முகாமை பிரிகேடியர் பால்ராஜ் தலைமையில தாக்கி அழிக்கிறாங்க. முதல் ஒரு போராளி குழு அனைத்து வளங்களையும் பெற்ற உலகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாட்டினுடைய ராணுவ முகாம் என விடுதலை புலிகள் தடை செய்யப்பட்ட பிறகு அவர்களை பற்றிய அவர்களுடைய நியாயமான அந்த கருத்துக்களை பற்றி இங்கே பேசுவதற்கு தடை, எழுதுவதற்கு தடை. ஆனால் தடை செய்யப்பட்ட இயக்கத்திற்கு எதிராக பேசுவதற்கும் எழுதுவதற்கும் எந்த தடையும் கிடையாது. தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரித்து அவர்களுடைய உண்மை நிலையை பற்றி பேசுவதற்கு தொடர்ந்து தடை விதிக்கப்பட்டது. அதனால் அவர்களுடைய அந்த வீரம் தெரிந்த விடுதலை போராட்டத்தை பற்றி இங்கே பேச முடியாது. உங்களுக்கு எல்லாம் அந்த 96 முல்லைத்தீவு ராணுவ முகாம் தகர்ப்பு அந்த கேசட் அப்படியே தெரியல, இந்த பெரிய கேசட் என்னமோ சொல்லுவாங்க, பெரிய கேசட் இருக்கும், அது வெளிநாடா அதுலதான் வரும். வருகின்ற இங்க இருந்து வேலை செய்கின்ற பொறுப்பாளர்கள் எடுத்து வருவாங்க. அந்த ஒரு கேசட் எடுத்துன்னு அதையே மறைமுகமா ஒரு வீட்லயும் ஒரு 50 தோழர்களை சொன்னவனே வந்துவாங்க. அவங்க வீட்டுல டிவி டெக்க வச்சு போட வேண்டியது, இது சுத்தி எல்லாருக்கும் போடணும். அப்படியே அவங்களுடைய அந்த விடுதலைக்கான காரணங்கள், அதுல ஆயுதம் தரித்ததுக்கான அந்த நேர்மையான உண்மையான ஆயிரம் காரணங்களை எதுவே சொல்ல முடியாது. ஆனா தொடர்ந்து எல்லா வளங்களையும் பெற்ற ஒரு அரசு அவர்களை பயங்கரவாதிகளாக, அவர்கள் தீவிரவாதிகளாக சித்தரிச்சுட்டாங்க. மக்களுக்கு அவங்களால கொண்டு போகவே முடியல. அவர்களுடைய நேர்மையான, அவர்கள் ஆயுதம் தாங்குவதற்கு காரணமான அறவழியில் போராடி வந்த போது, தங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும் பொழுது அங்கே இருந்த அன்றைக்கு இருந்த தமிழ் தேசிய அந்த கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து அறவழியிலே போராடுகின்ற பொழுது அவர்கள் ஆயுதம் தாங்கிய ராணுவத்தால் அடக்கப்பட்டார்கள். அப்படியே தமிழீழ பகுதி முழுக்க ராணுவமயமாயிடுச்சு. ஒரு ராணுவ கட்டுப்பாட்டு பகுதி எப்படி இருக்கிறது வாழ்ந்து பார்த்தா தெரியும். ஒரு சாதாரண கிராமத்துல ஒரு கலவரம் நடந்துருச்சுன்னா அந்த கலவரம் காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள யாரு, நம்ம ஊர் காவல்துறை. நம்ம வீடுகள்ல இருந்து வேலைக்காக போன நம்ம ஊர் பிள்ளைகளை கொண்ட காவல்துறை அது எப்படி இருக்கின்றத அந்த கிராமத்தில் இருந்தவனுக்கு கேட்டா தெரியும். காவல்துறை நம்முடைய காவல்துறை, ராணுவம் கிடையாது, மொழி தெரியாத ஏதோ வடக்கில் இருந்து வந்த ராணுவம் ஒரு கிராமத்தை முற்றுகையிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்ல வரல. சாதாரண ஒரு 2 குழுக்குள்ள சண்டை இருக்கும், இல்ல ஊருக்குள்ள சண்டை இருக்கும், இல்ல 2 சாதிய சண்டை இருக்கும். அப்ப அது காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. ஒரு ஆம்பளை கூட ஊருக்குள்ள இருக்க முடியாது, ஒரே ஒரு ஆம்பளை ஊருக்குள்ள இருக்க முடியாது. ஊரை விட்டு ஓடிட்டோம். படித்து விடப்பட்ட பெண்களுடைய நிலை எப்படி இருக்குன்ற காவல்துறை ரொம்ப மரியாதை கூப்பிடுவாங்க. நாகரிகமான பண்பான வார்த்தை, இதெல்லாம் சாதாரணம். அப்படி நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு ராணுவ முற்றைக்குள்ள மக்கள் வாழறாங்க, இளைஞர்கள் வாழறாங்க, விசாரணை பேர்களை கொண்டு செய்வாங்க. விசாரணை பெண்கள் மீது பாலியல் சீண்டல் நடக்கும், மிக சாதாரணமா நடக்கும். ராணுவம் எப்படி இருக்கும், அதை வீதியை எப்படி பங்கர் அமைச்சிருப்பான், ஓய்வு செல்கின்ற ராணுவ வீரர்கள் சோதனை என்கின்ற பேரில பெண்களுடன் எப்படி நடந்து கொள்வார்கள், இளைஞர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள், எதுவுமே தெரியாது நமக்கு. எப்படி சொல்லி விலக வைக்கிறது, இந்த ராணுவ முற்றுகைக்குள்ள இருக்கிறத எப்படி சொல்லி விலக வைக்கிறது? ஒண்ணு நீ காஷ்மீருக்கு போயிருக்கணும், இல்ல வடகிழக்கு மாநிலத்துக்கு போயிருக்கணும், இல்ல காஷ்மீருடைய விடுதலை பற்றியாவது வடகிழக்கு மாநில மக்கள் ராணுவ முற்றுகைக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதை பற்றி நீ படிச்சாலும் தெரிஞ்சிருக்கணும். எந்த உறவுமே தெரியாத மக்களுக்கு இதெல்லாம் சொல்லி விலக வைக்கிறது முடியாது. அப்ப போராளிகளாக ஏன் உருவெடுக்கிறாங்க? தங்களுடைய பெண்களுடைய பாதுகாக்கிறதுக்கு, தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு தான் ஆயுதம் எடுத்தாங்க. மேலே பிரதமர் சொல்றாரு, ஜெயலலிதா மற்றும் உண்மையான ஒரு பௌத்தனாக இருந்தால் நான் ஆயுதம் ஏந்த வேண்டிய அவசியமே இருந்திருக்காது என்று. அந்த அடிப்படையில் தான் தலைவருடைய மேலாக உயிர் கவசமாக வாழ்ந்து மறைந்த வீரச்சாவை தழுவிக்கொண்ட அறிவரன் பொட்டம்மன் தலைவருடைய முழு நம்பிக்கைக்குரியவர். ஆனா தலைவருக்கும் தலைவருடைய நம்பிக்கைக்குரிய பொட்டம்மன் 2 பேருக்கும் நம்பிக்கைக்குரியவர் யார் தெரியுமா? தமிழகத்துல இங்கே எதுவுமே தெரியாத போல அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறாரே குலத்துர்மணி, அவர்தான். பொட்டம்மாவை பற்றி அநேக செய்திகள் அவரோடு நேரடியாக இங்கே முக்கிய தளபதிகள் போராளிகள் காயப்பட்டு வரும்போது சேலம் பகுதியிலே அவர்களை மருத்துவமனையிலே தங்க வைத்து அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை செய்து அவரை குணமாக்கி மீண்டும் களத்துக்கு அனுப்புகின்ற வேலை யார் செஞ்சாங்க தெரியுமா? யாருக்கா தெரியுமா? ஆனா குடிச்சுட்டு சொல்றான் பொட்டமனே எனக்கு. அது ஏன் தெரியுமா? பொட்டமனே ஒருத்தன் குடியில சொல்றானா காரணம் என்ன தெரியுமா? இவன் அங்க போயிட்டு தங்கி இருக்கும் போது இவன் செய்த அத்தனை சில்லறை வேலைகளும் தெரிந்து கொண்டு அங்கே எடுத்த எந்த புகைப்படமும் இவன் கைக்கு போகக்கூடாது என்று உத்தரவிட்டவர் பொட்டம்மான். இவனுக்கு எந்த புகைப்படமும் போகக்கூடாது. நாங்கெல்லாம் போனோம், தங்கி இருந்தோம், புகைப்படங்கள் எடுத்தோம், எங்க கைக்கு வந்ததில்லை சொல்றோம். எனக்கும்
தலைவர் பிரபாகரனுக்கும் என்ன நடந்தது என்று எங்கள் இருவருக்கு மட்டும்தான் தெரியும். ஏடா கள்ளக்காதலா பண்ணீங்க இல்ல ரகசியமா ஏதாவது? அவர் எவ்வளவு பெரிய தலைவர். நீங்க அவர் ஆயுதம் வாங்கிய குழுவுடைய தலைவர் கிடையாது. நான் அங்க போயிருக்கும்போது பார்த்தேன், ஒரு விடுதலை பெற்ற ஒரு நாடு எத்தனை அமைப்புகளை கொண்டிருக்க அத்தனை அமைப்புகளும் அங்க முழுமையாக இயங்கிக் கொண்டிருந்தது. அவர் ஒரு போர் வெறியனோ ஒரு ஆயுத பற்றாளரோ ஒன்று கிடையாது. தன்னுடைய மண்ணுக்காகவும் தன்னுடைய மக்களுக்காகவும் ஆயுதம் இருந்தாங்க. அநேக பேர் ஆயுதம் இருக்கிறாங்க. அநேக குழுக்கள் உருவாச்சு. சட்டப்படி அடையாளப்பட்ட 5 குழுக்கள் உருவாச்சு. அதில் 3 குழுக்கள் இந்திய உளவு பிரிவினுடைய கைப்பாவையாக கூலிப்படையாக மாறி போய்விட்டது. தொலைநோக்கோடு நீ எனக்கு உதவி செய்யறியா, உதவி செய்ய, அதோட நிறுத்திக்க. ஆனா நீ எனக்கு உத்தரவிடக் கூடாது என்று தொடக்கத்திலிருந்து இறுதி வரை உறுதியாக நின்று போராடியது விடுதலை புலிகள் தான். அதற்கு காரணம் மேதகு பிரபாகரன். பொட்டம்பளை பத்தி நீங்க சொல்றாங்க, பத்தி ஒரு சிறு புத்தகம் தான் அது வந்திருக்குது. ஆனா உளவு பிரிவு ஒரு தாக்குதல் நடக்குதுன்னா, ஒரு முல்லைத்தீவு தாக்குதல் நடக்குதா, அந்த தாக்குதலுக்கு முன்னால அந்த களர் நிலவரம் முழுமையாக தெரிந்தாகணும். வெறுமனே அதெல்லாம் ஆங்கில படமா? அந்த முகாம் அமைந்திருக்கின்ற பூகோள அமைப்பு இருக்குது. அதனுடைய 2 பகுதி கடலால் சூழப்பட்டது. அதனுடைய முன்பகுதி சதுப்பு நில காடுகளால் வெட்டவழியா இருக்கும். எந்த ஒரு மரம் இருக்காது. இவ்வளவு பாதுகாப்பாக இருக்கும். அதற்கு பாதுகாப்புக்கு வழங்குகின்ற கடற்படை தளம் எத்தனை மைல் தொலைவில் இருக்குது. அதற்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற இன்னொரு தரைத்தளம் அது எத்தனை கிலோமீட்டர் இருக்குது. ஒருவேளை புலிகள் இந்த முகாமை தாக்கினால் கடல் மார்க்கமாகவும் தரை மார்க்கமாகவும் அவர்கள் சப்போர்ட் கொடுத்து பண்ணுவாங்க. அவங்களுக்கு உதவிக்கு உடனே படைகள் வரணும். அந்த மாதிரி அனைத்து பாதுகாப்பு சூழ்நிலை ஒரு முகாம் இருக்கும். 2 பகுதி கடலால் சூழப்பட்டது. அடுத்து 2 பகுதி சதுப்பு நில கம்மி கட்ட சதுப்பா இருக்கும். இதுக்குள்ள இந்த தாக்குதலுக்கு முன்னால வேறு போராளிகள் அதை ரிக்கி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அவங்க ரிக்கி பார்க்க போய்க்கிறோம் அப்படின்னாங்க. அந்த வேறு போராளிகள் உள்ள போயிட்டு முன்னால இருந்து போற வரைக்கும் அது எத்தனை மீட்டருக்கு இது இருந்தது உள்ள போறது, அதுக்கு முன்னால மினி முகாம் எத்தனை இருந்தது, அதை தாண்டி பாதுகாப்பு அரங்குகள் எத்தனை இருந்தது, அதுக்கு உள்ளார ராணுவ வீரர்கள் தங்குவிடும், அவங்களுடைய ராணுவ அந்த உபகரணங்கள் இருக்கின்ற இடம் எல்லாத்தையும் இரவிலே நகர்ந்து சென்று ஊர்ந்து சென்று அதை அத்தனையும் துல்லியமாக குறிப்பெடுத்துக் கொண்டு பகலெல்லாம் ஏதாவது ஒரு புதரடியிலே முடங்கி கிடந்து இரவிலே வெளியே வந்து ஊர்ந்து சென்று அவருக்கு உணவு என்ன தெரியுமா? இந்த வேலை பார்க்கிற அந்த போராளியுடைய உணவு என்ன தெரியுமா? அந்த ராணுவ வீரர்கள் சாப்பிட்டு வீசி எறிகிறான அதில் எஞ்சி இருக்கிற அந்த உணவை எடுத்து சாப்பிட்டுட்டு அவனுக்கு தண்ணி அங்க ஏதாவது குட்டா இருந்ததுன்னா பரவாயில்ல, அது கூட இல்லைன்னா பனித்துளிகள் அந்த தரையின் மேலே இருக்கிற பனித்துளிகளை நக்கி நக்கி தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொண்டு ஒரு நாள் அல்ல 2 நாள் அல்ல பல நாள் அந்த முகாமுக்குள்ளே இருந்து வேலை பார்த்து கொண்டு வந்து அதை வரைபடமாக கொடுத்து அதை அத்தனையும் தயாரித்து கொடுப்பது யார் தெரியுமா? இந்த வேறு புலிகளை தயாரிப்பதை செய்து அந்த முகாமுடைய அத்தனை இன்னி இருக்கிறதால எல்லாத்தையும் முழுமையாக கொண்டு வரணும். அப்பதான் தாக்குதலை திட்டமிட வேண்டும். அது தலைவர் திட்டம் போனால் தலைவர் கைக்கு போவோம். தலைவர் அதுக்கப்புறம் அதை ஒரு பெரிய வரைபடம் மாதிரி போடுவாங்க. அந்த முகாமை ஒரு மாதிரி வரைபடமா போட்டுட்டு அதுக்கப்புறம் தளபதிகளை கூட்டு இப்படிதான் யுத்தத்தை தொடங்கணும், இப்படிதான் வரணும். அவங்களுக்கு கடல் மார்க்கமாக உதவி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. தரை மார்க்கமாக வருகின்ற வாய்ப்பை நாங்கள் இந்த இடத்திலே மறித்து ஒரு முறியடிப்பு சமரை நாங்கள் இங்கே நடத்துவோம். கடல் மார்க்கமாக வருகின்ற சமரை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும். இப்படிதான் போவாங்க. தாக்குதலில் ஈடுபடுகின்ற கப்பலை தளபதி யார் என்று தெரியும். ஆனா தாக்குதலுக்கு மூலையாக இருந்து அதை வடிவமைத்து அதை வேவு பார்த்து தகவல்களை திரட்டி கொடுப்பது யாருன்னா அம்மான். 2005 நான் பாக்குறதுக்குமே அவர் புகைப்படத்தை யாருமே பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை. 2005 மணியண்ணனுடைய பரிந்துரையில் நான் சென்றிருக்கும் போது அவரை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஒரு 2 மணி நேரம் அவரோட நான் உரையாடினேன். நிச்சயமாக ஒரு தேநீர் கோப்பையில தேநீர் ஒரு மிக்சர் இது மட்டும் தான் நாங்க சாப்பிட்டோம். சத்தியமா சொல்றோம், வேற எதுவுமே அவங்க வீட்டுல சாப்பிடல. அதுக்கான சூழலும் அங்க கிடையாது. ஏன்னா தீனி பண்டாரமும் அவங்க கிடையாது. ஏன்னா எங்களோடு வந்து இங்கே தங்கியிருந்த பல பொறுப்பாளர்கள் எப்படி உணவை எடுத்துக்கொள்வார் என்று எங்களுக்கு தெரியும். எங்க வீட்டுல எங்க அக்கா இருப்பாங்க. அவங்கதான் இந்த பொறுப்பாளர்கள் இந்த போராளிகள் எல்லாம் வந்தாங்கன்னா தங்கிட்டு போகும்போது அவங்கதான் உணவு நான் சொல்லிடுவேன் இந்த மாதிரி வராங்க அப்படின்ன அவங்க ஊண்டடிச்சுன்னு போய் மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்து பக்கத்திலேயே உட்காந்துக்குவாங்க. ஏன்னா எங்கேயோ போராடுற பிள்ளைங்க குடும்பத்தை விட்டு அவங்க உணர்வு, ஏன்னா அவங்க பிள்ளை மாதிரியே அவங்க மகன மாதிரியே இருக்கிறான் அப்படின்றதுக்காக பக்கத்துல தம்பி சாப்பிடுங்க
தம்பி சாப்பிடுங்க அப்படின்னு மீன் வறுத்த துண்டை எடுத்து வைப்பாங்க. நீ எத்தனை முறை வற்புறுத்தினாலும் அவன் ஒரு துண்டுக்கு மேல எடுத்துக்க மாட்டான். ஒரே கையால சோறுக்கு மேல வாங்க மாட்டான். கறி போட்டா கூட ஒரு குழந்தை கறிக்கு மேல அம்மா வேணாமா அம்மா வேணாமா அம்மா வேணாமான்னு மறுதளிப்பான தவிர கிடைக்கிறதுங்க தீனி பண்டார மாதிரி தின்னுதான் இருக்க மாட்டான். 25 கிலோ ஆமை கறியை வெட்டி போட்டு உடல் ஓட்டு கசாப்பு கடை போட்டு அழிச்சு வச்சு அங்க தின்ற அந்த பழக்கம் கிடையாது. இயல்பான உணவு பிரியர்களும் கிடையாது. இன்றைக்கு ஏன் தெரியுதா பொட்டாமனே எனக்கு மயிரன் சொன்னதுக்கான காரணம் இப்ப தெரியுதா? இவன் அங்க எடுத்த புகைப்படங்கள் கைக்கு போறதுக்கான எந்த யோசனையும் தகுதியும் இல்லாதனால நபர்களா இந்த மாதிரி நிறைய போராட்டம் அண்ணன் பண்ணுவார். அவர் பண்ண போராட்டம் அது ஒண்ணு. இவனை ஒரு ஆளா பரிந்துரை பண்ணுது. நிறைய நம்பி நல்ல மனுஷன் ஏமாறுறது இயல்பு. அதுல அவர் முதல் நம்பர். ஆமாங்க, அங்க போறார தன்னுடைய மேனேஜ் கூட நம்ப மாட்டார் பொட்டாம்பான். ஆனா அவர் முழுமையா நம்பது யாருன்னா இவர் தான். இவருக்கு ஒரு தகவல் போகுதுன்னா அதை முழுமையாக ஏன்னா இவரே லேட் பிக்கப் தான். ஆளை அனுப்பிச்சு வச்சுட்டு அப்புறம் சந்தேகப்படுவார். ஏதோ இடிக்குது அப்புறமா தான் தகவல் சொல்றாரு. எனக்கே ஏதோ சந்தேகமா இருக்குது, அது என்னன்னு கொஞ்சம் பாருங்க. உங்களுக்கே சந்தேகம் வந்துச்சா? உங்களுக்கு சந்தேகம் வர்றதே ரொம்ப கஷ்டம், அதுவும் உங்களுக்கே வந்துச்சா? அப்ப சரி, அது நோ அப்பீலே கிடையாது. குளத்தூர் மணிக்கிட்ட இருந்து ஒரு சந்தேகம் வருது, அப்ப அவனை முழுசா விசாரிச்சுது. இப்படிதான் அதே போல ஆணையரவு பெரும் சமர் 40,000 படை வீரர்களை கொண்ட யாராலும் வீழ்த்த முடியாது என்கின்ற ஒரு எஃகு கோட்டைன்னு சொல்லுவாங்க. அது எஃகு கோட்டை. நாடு தமிழேசன் தான் எடுத்துட்டு போனாரு. தமிழேசன் பலமுறை அங்க போயிட்டு வந்தவர். அண்ணனுடைய பரிந்துரையில போனவர் தான். அவர் ஒரு வியாபாரியாவே அங்க போயின்னு வழக்கமா நீ தான் பசுக்கு தென்காசிக்கு போயிட்டு வர மாதிரி போயிட்டு வரேன்னு வடிவல் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கதை மாசத்துக்கு ஒரு தடவை அப்படி போயிட்டு வர்றது. அதனால பல நஷ்டங்களை அடைந்தவர் அவர். அதெல்லாம் வெளியே சொல்லாம இருக்கிறாங்க. இப்படி அந்த பெரும் படை படைத்த வேலு பார்த்து அது முழு தரவுகளை எடுத்து அதில் முன்களத்தில் இந்த கட்டளை தளபதிகள் பின்களத்துல 1200 படை விடுதலை புலிகள் வீரர்களை மட்டுமே வைத்து ஒரு 40,000 ராணுவ வீரர்களை ஒரு 34 நாட்கள் மறித்திருக்கிறது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இதுவரை நான் அறிந்த அளவிலே, நான் படித்து தெரிந்து கொண்ட அளவிலே உலகத்தில் வந்த பல்வேறு புரட்சிகளை எவ்வளவு நாட்டுல எவ்வளவு புரட்சி நடந்துக்குது. ஆனா இந்த ஆர்வம் இல்லாம தன்னுடைய சொந்த மண்ணில தன்னுடைய சொந்த மக்களை நம்பி மட்டுமே ஆயுத போராளிகளை உருவாக்கி அவர்களுக்கே பயிற்சி கொடுத்து எதிரிடம் இருந்த ஆயுதங்களை பறித்து தங்களுடைய ஆயுத பலத்தை மேம்படுத்தி கொண்டு ஒரு முகாம் 40,000 ராணுவ வீரர்கள் அவர்கள் தங்கியிருக்கிற எவ்வளவு பெரிய இடம். நான் போகும்போது பார்த்தேன். எலபன் பேஸ் போட்டுதான் ஆணையரவு எலபன் பேசிட்டு கிளிநொச்சியில இருந்து யாழ்ப்பாணம் போற அந்த தேசிய நெடுஞ்சாலை ஏனை சாலையில அமர்ந்திருக்குது. முற்றுமுகமா தகர்ந்து போய் கடந்ததான் நாங்க பார்த்தோம். தமிழக கூட அந்த வழிபாடு ஒரு இது கால் மேல தூக்கி வச்சு ஒரு படம் அது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுப்பா. அவன் வழிபாடுறதா இருக்கட்டும் வச்சு கொஞ்சம் ஆர்வம் கொள்ளாரு. இப்ப நாங்க போய் பார்த்தோம் அந்த இடத்தெல்லாம். ரமேஷ் தான் எல்லாத்தையும் சுத்தி காட்டினார். கொஞ்சோடு கற்பனை செய்து பாருங்க. அவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்க தங்களுடைய படை வீரர்கள் பாரத அந்த போரை முடிச்சுட்டு ஒரு செய்தி சொல்லியிருப்பார். இதெல்லாம் ஒரு 3 லட்சம் மக்கள் தான் இருக்கிறாங்க அந்த வன்னி பெருநில பரப்புல. எங்ககிட்ட ஆயுத பலம் இருக்குது, மனோபலம் இருக்குது, ஆனா எங்களுக்கு ஆள் பலம் இல்லை. தயவு செய்து இந்த போராட்டத்துக்கு நீங்க வாங்க அவரே பேசியிருப்பாரு. 1200 போராளிகளோட போய் கடல் மார்க்கமாக போய் அமர்ந்த பால்ராஜ் 40,000 ராணுவ வீரர்களால் அவரை எழுப்பவே முடியல. கடைசி வரைக்கும் அந்த யுத்தத்தில் அவர்கள் தோற்று போனார்கள், ஓடி போனார்கள். அவர்களை மறுத்து எங்களால் தாக்க முடியவில்லை. எங்களுக்கு ஆள்பலம் இல்லை. அதுதான் இதுதான் அவர் சொன்னது. இந்த புத்தகத்துல எதை விட ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருப்பாங்க. 2005 காலகட்டத்தில் தேசிய பிரதிகளுடைய பொறுப்பாளராக இருந்த குருதா இந்திய உளவு பிரிவால் துரோகியா மாற்றப்படாது. அது ஈகோ பிரச்சனை தான். பொட்டமனுக்கும் அவருக்கும் எப்படி மாத்தையாவுக்கு திட்டுவோ ஒரு ஈகோவை உருவாக்கி திட்டுவை நடுக்கடலிலே சர்வதேச கடற்பரப்பிலே இந்திய கடற்படை மறித்து எந்த நேர்மையும் ஒழுங்கு எதுவுமே இருக்காது. அதுதான் அரசு படைனா அப்படிதான். அரசு பயங்கரவாதம் தான் உலகத்திலே மிக மோசமான பயங்கரவாதம். தனி மனித பயங்கரவாதமோ புது பயங்கரவாதமோ தான் கிடையாது. அரச பயங்கரவாதம் தான். ஏன்னா சட்டம் கிட்ட எல்லாமே அவன் காலி தானே. இப்ப நாம பண்ணோம்னா நம்ம நீதிமன்றத்தில் விட்டு தூக்கில போட்டுருவான். நம்ம புள்ளா பண்ணோம்னா ராணுவத்தை விட்டு கொண்டுட்டு அதை நியாயம் கற்பிச்சிருவான். இன்றைக்கு கூட நடக்குது நக்சல்பாரி வேட்டைகள் என்று பண்றாங்கல்ல. தங்களுடைய காடுகளையும் மலைகளையும் பாதுகாப்பதற்காக வேறு வழி இல்லாமல் ஆயுதம் தாங்கி போராடுகின்ற அந்த மலைவாழ் மக்களை நக்சல்பாரிகள் என்று
கேட்டு கேள்வி இல்லாம சொல்றாங்க. அதுதான் அரசு பயங்கரவாதம், அதுதான் அரசு பயங்கரவாதம். ஆனா இது அப்படி கிடையாது. நியாயத்துக்கும் தங்களுடைய மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் ஆக வேண்டியவர்கள். ஒரு தளபதி, ஒரு அந்த விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய உயிர் நாடியாக இருக்கின்ற தலைவருடைய முழு நம்பிக்கைக்குரியவர். அவரு நேரடியாக அந்த பகுதிக்கு போகணும். அங்க இருக்கின்ற அந்த சூழல், ஏன்னா ஏற்கனவே அவர்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் எல்லாரும் கழிச்சிடறாங்க. அவங்க முழுமையா ராணுவத்தோட அரசோட போயிடுறாங்க. புலிகளுடைய அதிரடி தாக்குதலால போயிடுறாங்க. அப்ப அங்க ஒரு அசாத்தியமான சூழ்நிலை இருக்குது. அது புலிகள் கட்டுப்பாட்டு பகுதியில அந்த இருக்கிறவன் யார் உண்மையானவன் யார் துரோகி எதுவுமே தெரியாத சூழ்நிலையில நேரடியாக அந்த பகுதிக்கு போவதற்கு தரைமார்க்கமா போக முடியாது. வடக்கு கிழக்கு ஒருங்கிணைக்கிற அந்த மனவாட்சி பகுதி அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி. எப்பொழுதுமே ராணுவத்தோட தாக்குதலுக்கு உள்ளாகிற ஒரு பகுதி. அந்த பகுதியா போவதுன்றது மிக சிரமம். அதனால கடல் மார்க்கமாக போவதற்கு பொட்டமான் திட்டமிடுகிறார். இதெல்லாம் திரைப்படத்தை சாத்தியமாகலாம். நிஜத்துல ஒரு ராணுவம் அந்த இலங்கை ராணுவத்தை மட்டும் நீங்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளக் கூடாது. இந்தியாவினுடைய ஒருங்கிணையாத தனித்து விடப்பட்ட ஒரு மாநிலம் தான் கொழும்பு. இதனுடைய அத்தனை கட்டளைகளே எங்கிருந்து போனா டெல்லியில இருந்தா போகும். அப்போ இந்திய கடற்படையும் நீங்க சேர்த்துக்கணும் கவனத்துல. அதை தாண்டிதான் ஒரு கிழக்கு பகுதிக்கு போகணும். அப்ப ராணுவம் எப்படியாவது ஒரு கடலில் முற்றுகையிட்டு கைது செய்யணும். அம்மானை கைது செய்து விட்டால் பிரபாகரனுடைய வலதுகரமே வீழ்ந்த மாதிரிதான். ஏன்னா எல்லா நிலையிலையும் பிரபாகரனை காப்பாற்றுவது அம்மான் தான். அப்ப இவரை வீழ்த்த அவங்க திட்டமிடும் போது அவங்க பதிலுக்கு சொல்றாங்க, நீங்கள் கடல் மார்க்கமாக வருகின்ற அம்மானை தடுத்து நிறுத்தவோ கைது செய்யவோ தாக்கவோ முற்பட்டால் பாரதூரமாக விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். நாங்கள் தாக்குறோம். ஏன்னா ஒரு சண்டை இருந்த காலம், நாங்களும் தாக்குவோம் அப்படின்ட்டு ஒரு பெரிய கடல் புலிகளோட போறாரு. போய் அங்கே தங்கி மாவட்டங்களை தங்கி அந்த பகுதியினுடைய அந்த பலவீனப்பட்டு போன கிழக்கு பகுதியினுடைய புலிகளுடைய அந்த வல்லமை அங்கே நிறுவி மீண்டும் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி விட்டு மீண்டும் வருகிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிக்கவர். தொடர்ந்து தலைவன் மீது இந்திய உளவு பிரிவு நிகழ்த்த திட்டமிட்ட அத்தனை தலைவரை கொல்லணும்னு அவங்க முடிவு பண்ண ஒவ்வொரு நேரத்திலும் அதை தகர்த்தது அம்மான் தான். தலைவரை விட இவங்களுக்கு அவரு மேலதான் கோபம். கோத்தபய ராஜபக்சே பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கும் போது இறுதி யுத்தம் முடிந்த உடனே அவன் சொன்னா, நாடாளுமன்றத்தில் எங்களுக்கான யுத்தம் கிளிநொச்சியோடு முடிந்து விட்டது, முள்ளிவாய்க்கால் வரை நீண்ட யுத்தம் இந்தியாவுக்கானது, இந்தியாவுக்கான யுத்தத்தை நாங்கள் அடைக்கிறோம் சொன்னா ஒரு மேலும் பதில் சொல்லல. அதுதான் உண்மை. அந்த முள்ளிவாய்க்கால் வரை அந்த யுத்தம் நீண்டதற்கும் 1.5 லட்சம் மக்கள் மீது படுகொலை செய்யப்பட்டதற்கும் காரணம் அந்த 2 உயிரை கொல்லணும், 2 உயிரை கொல்லணும், அவ்வளவுதான். இதற்கப்புறம் அவங்க ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைமையோ எதுவுமே ஒரு ஆயுதம் தாங்க 1000 பேர் வருவான். ஆனா அவனை வழிநடத்துவதற்கு சரியான தலைமை வேண்டும். நீங்க எவ்வளவு பெரிய அழகான உயர்ந்த ஆதிகார கொடுத்தாலும் ஓட்ட தெரியணும்ல. இந்த 1000 பேர் ஆயுதம் தாங்கிய இளைஞர்கள் இருக்கிறாங்கன்னா ஒரு போராட்டத்தை வென்றிட முடியுமா? ஒரு ராணுவத்தோட மோதிக்க முடியுமா? அதெல்லாம் முடியாது. அதை திட்டமிடுகிறதுதான் தொலைநோக்கு பார்வை கொண்ட கட்டுப்பாடும் ஒழுக்க நெறியும் கொண்ட ஒரு தலைமை வேண்டும். அதை முடிக்கணும்ன்றதுதான் அவங்களுடைய வேலை. அதை முடிச்சாங்க. ஆனா அவர்களுடைய வரலாற்றை ஒருபோதும் அழைக்க முடியாது. விடுதலை என்பது ஒரு தீப்பொறி. அதை ஒருபோதும் அணைத்து விடல முடியவே முடியாது. ஏன்னா நடந்து முடிந்த மிகப்பெரிய இனப்படுகளுக்கு எப்பறம் வர்றவங்களை போயிட்டு நீ எந்த பிரிவுல இருந்தா, யாரோட நின்ன, எந்த யுத்த காலத்துல, அதெல்லாம் நம்ம கேட்கறதுக்கு நடிக்கும். அப்ப அந்த தம்பியை கேட்கிற, நீ எப்படி வந்த? நாங்க ஒரு கட்டுமரத்துல வந்தோம். எனக்கு பொறுப்பாளர்களா 5 பேர் இருந்தாங்க. அவங்கதான் என்ன இங்க கொண்டு வந்தாங்க. அப்பா என்ன செய்தாரு? அப்பா வீரச்சாவு அடைஞ்சிட்டாரு. அப்பா யாரோட நின்னாரு? அப்பா அம்மானோட நின்னாரு. அப்புறம் அம்மாவும் தங்கச்சியும் ராணுவ முகாம்ல இருக்கிறாங்க. சரி, உன்னை நாங்க இன்னைக்கு நாங்க அனுப்ப போறோம். நீ இங்க இருந்து வெளியேற போற, வேறு ஒரு நாட்டுக்கு நீ பாதுகாப்பா போக போற. சரி, அங்க போயிட்டு நம்ம செய்தி கேட்போம்ல, நம்ம பிள்ளைகளை கேட்போம்ல, அப்ப நீ வந்தா என்னப்பா பண்ண போற, என்ன படிக்க போற, என்ன ஆக போறான்னு. இது என்னுடைய நேரடி அனுபவம். அந்த 10 பிள்ளைகிட்ட கேட்கறேன். சாதாரணமா போறான், அப்பா எந்த வேலை செய்யறாருன்னா, அப்பா இந்த ஆபீஸ்ல வேலை செய்யறாரு, அந்த கப்பல்ல வேலை செய்யறாருன்ற மாதிரி. அப்பா வீரச்சாவு அடைஞ்சிட்டாரு. சாவுக்கு அர்த்தம் கற்பித்தவர்கள் அவர்கள் தான். நம்மளும் செத்து போவோம், அவங்க மட்டும்தான் வீரச்சாவு அடைவாங்க. அவங்க அந்த சின்ன பிள்ளை சொல்றான், அப்பா வீரச்சாவு அடைஞ்சிட்டாரு. யாரோட நின்னாரு? அம்மானோட நின்னாரு. சரி, நீ இங்க இருந்து போற, இந்த இரவு உங்களை நாங்க அனுப்பிச்சிருவோம். நீ போய் வளர்ந்து என்ன ஆசைப்படுற அப்படின்னு அவன் என்ன கொஞ்ச நேரம் அப்படி பார்த்தான்.
கொஞ்சம் அமைதியா இருந்தா நான் போராளியாக திரும்பி வருவேன். அதுதான் விடுதலை உணர்வு. அதுதான் அந்த 10 வயது இளைஞன் மனசுல இருக்குது. நீ எப்படி ஆயிடுச்சுங்க? நீ எவ்வளவு பெரிய 40 பெரிய உலகத்துடைய 3வது பெரிய மயில் படம் வச்சுட்டா கூட எப்படி ஆயிடுச்சுங்க? இந்த விடுதலை என்பது உள்ளத்துல கலந்து கொண்டிருக்கோம். எங்களுக்கு எல்லாம் வயசாயிடுச்சு சொல்லலாம். ஆனா அந்த மண்ணில, அந்த யுத்த பூமியில, அந்த ரத்த சகதியில அங்கிருந்து வெளியேறிய இன்னும் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவன் மனசுல இருக்கிற அந்த விடுதலை தீப்பொறியை எவராலும் அணைக்க முடியாது.